ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஆண்ட்ராய்ட் 16 கூடி சீக்கிரம் வரப்போகுது. இதுக்கான டெவலப்பர் ப்ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எது எப்பப்போ ரிலீஸ் ஆகும், பீட்டா எப்போ ரோல் அவுட் ஆகும், ஸ்டேபிள் எப்போ வரும், எந்தெந்த டிவைஸ்க்குலாம் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்ற ஒரு ரோட் மேப் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்னும் நிறையா ரெட்மி, ரியல்மி, மோட்டோ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆண்ட்ராய்ட் 15 பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டேபிளாக நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்குள்ளே ஆண்ட்ராய்ட் 16 வந்துடுச்சு. ஓகே, அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். வழக்கம் போல் தான் கூகுள் அவனோட ஓஎஸ்ஸு அவனோட ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். கூகுளோட பிக்சல் டிவைஸ் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த லோகோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் பார்த்த வரைக்கும் முன்ன மாதிரி இல்லையப்பா. முன்னாடியே அந்த கிட்கேட்டு, ஜெல்லிபீன்லாம் அவங்களுக்கு தெரியுமா, உள்ளே போய் நம்ம டபுள் டேப்பு அப்படியே டேப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கேம்ஸ்லாம் வரும். எனக்கு அந்த மேர்ஷலோ, கிட்கேட்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ஃபீல் வந்து இப்போ ரீசெண்டாக வர 13, 14, 15, இப்போ 16 அது வந்து எனக்கு பெருசாக இல்லை. பட் அவங்களோட விருப்பத்தில் மாற்றுறாங்க. இருந்தாலும் அந்த ரெட்ரோ தான் நமக்கு பிடிச்சிருக்கு. இதை பாருங்களேன், ஒரு ப்ளூ கலர் பார்ட்ரு, அப்புறம் கருப்பு கலர் ஏதோ விண்வெளி மாதிரி இருக்குது. அந்த பச்சை கலரில் இருந்து ராக்கெட் மாதிரி ஆண்ட்ராய்டோட மண்டை வந்து பார்த்திங்கன்னா பறந்து வருது. அங்கே ஆண்ட்ராய்ட் 16 அப்படின்றத ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க இது லோகோ வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதனால் லோகோ இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரோட் மேப் இருக்குல்ல, ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் ப்ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே அதோட வெப்சைட்டில் போகும். அதிலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதாவது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்றத அவங்க ரோல் பண்ணலை. என்னென்ன டிவைஸுக்கு வரும், எப்பப்போல்லாம் அந்த பீட்டா எப்போ வரும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டெவலப்பர் ப்ரிவ்யூ 1 இது வந்து நவம்பர் மாதம், அதாவது இந்த மாதமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து டெவலப்பர் ப்ரிவ்யூ 2 அது டிசம்பர் மாதம். ஸோ அடுத்த மாதம் வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பீட்டா 1 எனக்கு தெரிஞ்ச இந்த டெவலப்பர் பக்கம் நீங்கள் சீண்டாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கான டூல் மெட்டீரியல் அதையும் நான் லாஸ்ட்டாக வரேன். பீட்டா 1, பீட்டா 2 இது வந்து ஜனவரி, பிப்ரவரி 2025 அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் ஸ்டேபிளான ஒரு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம். அதுக்கப்புறம் பீட்டா 3, 4 ஃபைனல் ரிலீஸ் ஸ்டேபிளாக எந்த ஒரு பக்கும் இல்லாமல் நிம்மதியாக யூஸ் பண்ணலான்னு இருக்கோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா மே ஆர் ஜூன் 2025. மே ஆர் ஜூன் தான், எனக்கு தெரிஞ்சு ஜூன் ஜூலையில் தான் வரும். ஸோ இதுதான் இது. அதுலேயும் டிவைசஸ் லிஸ்ட் இருக்குது. அதில் கூகுளோட பிக்சல் 6 சீரீஸ் 6, 6 ப்ரோ, 6a, அப்புறம் 7, 7 ப்ரோ, 7a, 8, 8 ப்ரோ, 8a, அப்புறம் ஃபோல்டபுளு, டேபு, அதுக்கப்புறம் 9, அப்புறம் ப்ரோ எக்ஸல். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 6லேருந்து ஆரம்பித்து இப்போ லேட்டஸ்ட் லான்ச் பண்ண 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 16க்கான பீட்டா டெவலப்பர் ப்ரிவ்யூ நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மொதல் டிவைஸ் அந்த மே ஆர் ஜூன் போட்டிருக்காங்களே ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிக்சலுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் தான் சாம்சங்கு ஒவ்வொருத்தனா பார்த்தீங்கன்னா கொண்டு வருவான். ஸோ இது விஷயம். அதே மாதிரி நீங்கள் எப்படி இதை வந்து டவுன்லோட் பண்ணி இது பண்ணலாம். இப்போ சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா விர்ச்சுவல் ஸ்டோரேஜ், அதாவது நீங்கள் ஒரு ஃபோனே 2 பார்ட்டிஷன் மாதிரி பிரித்து ஒரு ஓஎஸ்க்கு ரன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கான விதிமுறைகள் இப்படி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்லேயே 1 by 1 கைடு வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கீங்க, டெவலப்பர்ஸ், அதாவது அந்த ஆண்ட்ராய்ட் 16க்கு அடாப்ட் ஆகிற மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதை ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி என்ன மாதிரி பண்ணலாம், என்ன புதுசாக கொண்டு வரலாம் அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. இல்லையா கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கும். அதாவது இப்போ நான் வந்து அந்த மாதிரிலாம் செக் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டிவைஸு கிடையாது. ஒரு பீக்கில் இருக்கிற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடியே அவங்களோட பிக்சல் டிவைஸில் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வீடியோ போடுறக்காண்டி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வருது எக்ஸ்பிளைன் பண்ணி போடும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறக்காண்டி பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதே அந்த ஒத்த ஃபோன் தான். பிக்சல் 6a வச்சுருக்கீங்க, 6 வச்சுருக்கீங்க, 7 வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விபரீத விளையாட்டுலாம் பண்ணியே பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா வாரண்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களா ஃபோனில் இந்த பீட்டா டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபோன்லேயே அப்டேட் வரும் பாருங்கள், அதை கூட பண்ணுங்கள். ஆனால் நீங்களாம் மெமரியை ஃப்ளாஷ் பண்ணி இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஓகேவா? நார்மலாக நம்மளை மாதிரி பப்ளிக் சொல்கிறேன். அவங்க பண்ணுறவங்க பண்ணட்டும், அவங்க வீடியோ போடுவாங்க, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர நீங்கள் இந்த விபரீத விளையாட்டை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லணும். மற்றபடி நீங்கள் பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஆஃபீஸில் பீட்டா வந்துச்சுன்னா, உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எனக்கு ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியல, வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆண்ட்ராய்ட் 16
எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஏன் ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்கும். அந்த ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன், அதுக்கப்புறம் அந்த முன்னாடி ஐகான் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ஆப் பேஸ்டாக நிறையா விஷயங்கள் புதுசாக கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. என்னன்றதை பார்ப்போம் பொறுமையாக. ஆனால் நம்ம புழக்கத்துக்கு வரணும்னா அடுத்த வருஷம் ஜூன் ஜூலையில் தான் நம்ம பயன்பாட்டுக்கு பிக்சல் டிவைஸுக்கு வரும். அதுக்கப்புறம் மற்ற டிவைஸுக்கு வர ஆகஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அடுத்த வருஷம் மிடில் முக்கால்வாசியில் தான் பார்த்திங்கன்னா வரும். ஆனால் இப்போவே ஒரி பண்ணிக்கணும். இப்போதைக்கு வந்திருக்கு, அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த ஒரு வீடியோ. ஸோ என்னன்றதை நீங்களும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ஸ் பிரோஜனமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.